மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய சேவோவா இருப்பாரு. இப்ப அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு பார்ட்டிக்காக அவரோட ஃப்ரெண்டோட பர்சனல் பார்ட்டிக்காக தான் வந்திருப்பாரு. அந்த இடத்துல வரும்போது அவருக்கு வந்துட்டு இந்த மாரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒத்துக்காது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, இது அது இல்ல, இது இல்ல, இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லுவாரு. அதோட இருக்கும்போது அங்க வந்து சர்வ் பண்றதுக்காக ஒரு லேடீஸ்லாம் வருவாங்க. இவங்க வந்துட்டு நம்மளோட ஓல்டு கிளாஸ்மேட் தான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. உனக்கு யாரையும் அரேஞ்ச் பண்ணி தருவான்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதோட இப்போ 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணும்போது பார்த்தா அவருக்கு அதுவே ஒத்துக்காது. இப்போ ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடும். ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார், அச்சோ உனக்கு இதுவே இப்படி ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சாரி நான் வேணா ஒரு ரூமில் கொண்டு போய் விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோ என்ன சொல்வார், அதெல்லாம் வேண்டாம், நான் ரூமுக்கு போய்க்கிறேன், நான் இப்போ தெளிவாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதனால அவரும் ஓகேன்னு இருக்கும் போது இப்போ ஹீரோ அங்கேருந்து தடுமாறி போயிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அங்கேருந்து வெளியே வந்தவொடனே பொத்துன்னு அந்த வராண்டா இருக்கும்ல அங்கேயே விழுந்துருவாரு. விழுந்துட்டு எந்திரிச்சு இப்படி நிமிந்து பார்க்கும்போது தான் ஹீரோயின் வருவாங்க. யாரு நீ நீ இங்கே தங்கியிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. பார்த்தா அவங்களே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்தே ஒரு ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்களுக்குள்ள இப்போ பயங்கரமாக ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ரொமான்ஸ்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்போ மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு முழிப்பாங்க. முழிச்சோன்னே அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நேற்று நைட்டு நடந்ததே ஒரே யோசனையாக இருக்கும். யார் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வந்துட்டு இருந்துட்டு வந்துட்டோமே, இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்ம ஒரு வேலை இதில் ஏதாவது சீரியஸாக போச்சு அப்படின்னா வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்படியே கிளாஸில் வந்து யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா அவங்க பெண்ணை வச்சு விளையாடிட்டு அப்படியே யோசிப்பாங்க. ஸோ அந்த பெண்ணு வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும். உடனே அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்களே கீழே இறங்கி வந்துருவாங்க அந்த சேர்லேருந்து. இப்போ அந்த கிளாஸில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ அந்த கிளாஸுக்குள்ளே வந்து ஒரு சாரும் ஒரு 4-5 பொண்ணுங்களும் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த சார் வந்து அந்த பசங்க கிட்டலாம் அதாவது லேடிஸ் கிட்டலாம் என்ன சொல்வாருன்னா, இப்போ வந்துட்டு இங்கே நம்மளுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வராரு, அவர் ரொம்ப யங் ப்ரொஃபஸரு, அவருக்கு வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்துட்டு செலக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதெல்லாம் அவங்க பேசுகிறத ஹீரோயின் கீழே உட்காந்துட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க கிட்ட அந்த சார் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் யாராவது பெஸ்ட்டாக வந்து அவர் கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் உங்களில் யாரையாவது ஒருத்தர் வந்து டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக தேர்ந்தெடுத்துப்பாரு. வந்துட்டு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருப்பார். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படி பேசிகிட்டே இருக்கும் போதே ஹீரோ நேரத்தையுமே கவனிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க வெளியே வராமல் கீழேயே உட்காந்து டேபிள் அடியிலே உட்காந்து கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுங்களுக்கா அவ்வளோ அழகாக இருப்பாரா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ இப்போ வருவார். ஹீரோவை பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்களுக்கு இவ்வளோ அழகான ப்ரொஃபஸரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா ஹீரோ இங்கே வரல. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நேராக போர்டு கிட்ட போயிட்டு அவர் பாட்டுக்கு எழுதி நடத்தி வரைய ஆரம்பிச்சிருவாரு. உடனே இப்போ ஹீரோயின் இப்போ தான் ஹீரோவை பார்ப்பாங்களா, இவனா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோட ஃபேஸை பார்த்துட்டாங்கல்ல. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட ப்ரொஃபஸர் கூடவா நேற்று நம்ம இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ கீழே உட்காந்துட்டு அந்த டேபிளுக்கு கீழே உட்காந்துட்டே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அவர் பாட்டுக்கு வந்த ஒரு லெசன் எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோ கேட்குற கேள்விக்கு வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி அந்த 4-5 பொண்ணுங்களும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லிடுவாங்களா. இந்த ஆன்சர் யார் சொல்றதுன்னு கேட்கும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. உடனே அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட வாய்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ வந்து வாய்ஸ் ஹீரோயினோட தான். அப்போ அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பொண்ணுங்க 2 பேருக்குமே ஹீரோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசை. ஸோ அவங்களுக்குள்ளேயே பயங்கர போட்டியாக இருக்கும். அவெல்லாம் இந்த அளவுக்கு டேலண்டே கிடையாது, அவள் என்ன ஆன்சர் பண்ணுறது, அவளோட நாங்கள் தான் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், இப்போ போட்டி போடுறதுக்கு இது கிடையாது, யார் கரெக்டாக இது பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் தான் என்னோட அசிஸ்டண்ட்டாக நான் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கா கோமா ஒரு இவங்க 2 பேரும் நம்மளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காளுங்க, நம்மளுக்கு என்ன இதுக்கான தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கீழே வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவரும் கூட நின்றுட்டு தான் இருப்பார். அப்போ அங்கே ஒரே ஒரு பையன் மட்டும் தான் அந்த டீச்சிங் அசிஸ்டண்ட்டில் அவனும் வந்து நின்றுட்டே இருப்பான். ஆனால் அந்த பையனுக்கு அவங்க வழியே விட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வர கோமா இதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் அவங்க குனிஞ்சு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து கேட்பார், இப்போ இந்த நீடல் போட்டால் எந்த இதுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் கேட்கும்போது ஹீரோயின் வந்து பதில் சொல்லுவாங்களா. அவங்கன்னு கேட்கும்போது இப்போ எந்திரிச்சு நின்றுவாங்க. இப்போ ப்ரொஃபஸருக்கு கோவம் வந்துடும், இவ்வளோ நேரம் நீங்கள் தான் இருந்தேன்னு கேட்கும்போது இல்லை பெண்ணு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்காக போனன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இப்போ ஹீரோ வந்து கேள்வி கேட்பாரு. இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம எப்படி எப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலாக கொஞ்சம் கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பொண்ணுங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஆகிடும். ஹீரோயின் அவங்க கேட்கறதுக்குலாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அதுங்களுக்குள்ள அந்த ஒரு ஈகோ மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ ஹீரோயின் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் அவங்க இப்படி பேசினதுக்கப்புறமா அப்படியே பின்னாடியே அவங்க முன்னாடி நடந்து வரும்போது அவங்க பின்னாடி நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா கண்டுபிடிச்சிருவாரு, இவ தான் நேற்று நான் பார்த்தது இவளை தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ மனசில் தோணும். ஒன்று ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிப்பாங்க. இவ என்னோட ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கவர் கிட்ட வந்து ஹீரோன்ட்டு என்ன சொல்வாருன்னா, கிளாஸ்
முடிஞ்சோடனே என்னோட ஆஃபீஸில் வந்து என்ன பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு வரும்போது இதெல்லாம் உங்களோட டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக வரதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோனோட ஃபோட்டோ ஒன்று அந்த ஐடி கார்டு இருக்கும்ல அதை வச்சு பார்த்துருப்பாரு. இவன் என்னோட ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோனை நேரில் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள அவரோட ஆஃபீஸில் அவர் இருப்பார். இப்போ ஹீரோனோட ஐடி கார்டை வச்சு பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா நாள் அவங்க கூட இருந்த போது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து இவர் கூட இருந்திருக்காங்கன்ற மாதிரி சில இதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு ஹீரோ வந்து நினைப்பார் உடனே இவ இப்போ என் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்திருக்காளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இது எப்படி என்னோட ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து கோஇன்சிடென்ட்டாக எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது ஹீரோன் இப்போ வருவாங்க. உள்ளவான்னு சொல்லும் போது ஹீரோன் உள்ளே வருவாங்களா. உடனே இவர் என்ன பண்ணுவார், ஒரு மெடிசன்ல டீ இருக்கும்ல, அதாவது இந்த மலை உச்சியில் இருக்கிற இலையெல்லாம் பதிச்சு போட்டு ஒரு டீயை போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த டீயை கொடுப்பாரு ஹீரோயினுக்கு. ஒன்று ஹீரோயின் வந்துட்டு ஒரு சிப் அதை பண்ணதோடய வந்துட்டு இது இந்த டீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரே சிப்லேயே வந்துட்டு இந்த அளவுக்கு நீ கண்டுபிடிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுவார். வாங்கினா வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க இவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இந்த சைனீஸ் மெடிசன் இருக்குல்ல, அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஹீரோயினுக்கும் தெரியும். ஆனால் அவங்க வந்துட்டு அந்த மலை உச்சியில் அங்கே தான் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட குடும்ப சூழ்நிலையால் தான் அவங்க அங்கேருந்து வேறு இடத்துக்கு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை இப்போ நம்ம ஏன் இங்கே ஷேர் பண்ணணும், இதெல்லாம் இங்கே ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது கிடையாது, எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. எதுவும் தெரிஞ்சுக்க மாதிரி அவரும் காட்டிக்கவே மாட்டார். அவர் வந்து என்ன இன்டெரக்டாகவே பேசுவார். இந்த மெடிசன் உனக்கு தெரியுது அப்படி இப்படின்னா வந்து அது இப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுவாரா. இதை கேட்கும்போது ஹீரோ என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ மொத்தத்தில் அவனுக்கு வந்து நம்மள யாருன்னே தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம இது மாதிரி நடந்த மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. உடனே இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணுவேன், இது மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கும் போது நான் அந்த கிளாஸை கட் பண்ணுறதோ அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பலாம் நினைக்கும் போது ஹீரோ வந்து விட மாட்டார். அப்படியே முன்னாடியே அவங்க நடந்து போக அவங்க பின்னாடி நடந்து போக ஒரு இடத்துல போய் ஹீரோ வந்து கீழே உட்காந்துருவாங்க. உட்காந்தோன்னு இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, நான் வந்துட்டு நாள் ஹீரோ கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ அவங்க மாடர்னாக ட்ரெஸ் போட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஐடி கார்டை வந்து ஹீரோட ரூம்லேயே விட்டு போயிருப்பாங்க. அந்த ஐடி கார்டை தான் இவர் வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, நாள் என் கூட ஸ்டே பண்ண பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் இல்லைன்னு சொல்லுவாங்களா. அப்போ என் ரூமில் எப்படி உன்னோட ஐடி கார்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. உடனே அப்படியே அவங்க சமாளிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஒரு வேளை நீ அப்படி இருந்தால் தான் இன்னொரு தடவை நீ என் கூட ஸ்டே பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா அப்போ அந்த ஹோட்டலில் உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இல்லைன்னு கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் வந்து டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி பார்ப்பாரு. ஏன்னா அந்த நாடி துடிப்பை வச்சு அவங்க எவ்வளோ நர்வஸாக இருக்காங்க, அவங்க போய் சொன்னால் நர்வஸாக இருக்கும். உண்மையிலே நீ அது இல்லை அப்படின்னா நீ தைரியமாக தானே இருப்ப, இப்போ நீ அந்த பொண்ணாக இருந்ததுனால தான் உனக்கு வந்து ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு இப்போ ஒத்துக்கவும் மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அடல்ட்டு தான், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, நான் எதை பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், ஸோ நீங்கள் அதை அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க. அது ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, இப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நின்றுட்டே இருப்பாரா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, திரும்ப நீ என்னை வந்துட்டு இன்னொரு நைட்டு கூட ஸ்டே பண்ண முடியுமா நீ கேட்குற அப்படின்னு ஒருவேளை எனக்கு எண்ணம் இருந்தால் கூட ஒரு தடவை இருந்தவங்களோட இன்னொரு தடவை நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க படுக்கு கோவமாக அந்த மாதிரி போவாங்க. அவங்க ஏன்னா அதை வளர்க்க விருப்பப்படலை. ஸோ அதனால் அங்கேருந்து போகும்போது ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பார். இந்த கேம் இவ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இதை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. இப்போ ஹீரோயின் பேசிட்டு வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு லவர் ஒருத்தர் இருப்பார். அந்த லவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையை வேகமாக தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு ஓடுவார். இவன் எதுக்கு கையை பிடிச்சிட்டு ஓடுறான்ற மாதிரி ஹீரோயின் பார்ப்பாங்க. மொத்தத்தில் இப்போ ஹீரோயின் வந்து அவர் மேலே கோவமாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாள் வந்துட்டு இவர் தான் வந்து ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு வர சொல்லியிருப்பாரு. அந்த பார்ட்டியில் வச்சு நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. அதனால தான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஏன் பர்சனல் விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இவர் கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு வருவார். ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அதாவது உள்ளுக்குள்ளே இல்லை இண்டோர் கேம்ஸ் கிரவுண்ட் மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கும். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லவும் அங்கே இருக்கவங்க இவங்க 2 பேரும் பர்சனலாக இதை பேச போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அப்புறமா இவர் என்ன சொல்வார், இப்போ இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஹீரோனுக்கு கோபம், இப்போ எதுக்காக நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நேற்று நான் உன்னை விட்டுட்டு நான் பார்ட்டிலேருந்து போயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். நேற்று நீ தான் என்னை பார்ட்டிக்கு வர சொன்ன, அப்புறம் நீ ஏன் கையில் ஆனோன்னா, ஆமாம் நான் வர சொன்னது உண்மைதான், உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. ஆமாம் நான் உண்மையிலே தான் உன்னை லவ் பண்ணுறேன், நேற்றே நான் உனக்காக ரிங்கு கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாரு, நான் ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சிருந்த ரிங்கையும் காட்டுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, உண்மையிலேயே இவன் நம்மளை லவ் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், ஆமாம் நேற்று நீ வந்துட்டு நான் ஒரு அவசர சூழ்நிலையான நான் அந்த பார்ட்டி விட்டு உடனே போகிற மாதிரி
ஆயிடுச்சு, அதனால தான் உன்னால் ப்ரொப்போஸ் பண்ண முடியல உங்ககிட்ட எனக்கு. ஸோ நான் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதுக்குள்ளேயே தான் ஹீரோயின் வந்து அங்கே தான் இவர் பாதியில் போனதுனால ஹீரோ ரூமுக்குள்ளே போய் வேற மாதிரிலாம் நடந்துருச்சு. அதாவது ஹீரோயின் கிட்ட வந்து இவர் கீழே உட்காந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், இதை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ முதல் நாள் நடந்த விஷயங்களை வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. முதல் நாள் இவர் வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்திருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசுவார். இந்த ஒரு நிமிஷம் வந்தாரன்னு சொல்லிட்டு வெளியே வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் ஃபுட்டெல்லாம், அந்த ஃபுட்டு கூடவே வந்துட்டு இந்த ரிங்கை வச்சு நீ எடுத்துகிட்டு வரணும், அவள் சர்ப்ரைஸாக அதை பார்க்கணும், அப்படி நான் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்டர் கிட்ட அந்த லவர் போய் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு. பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் கூட படிக்கிற ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்தாலே ஆகாதுல, அது வேக வேகமாக திங்கு திங்குன்னு வந்துட்டு உடனே இவர் கையில் வச்சிருக்க அந்த ரிங்கை வந்து பிடிச்சி தட்டி விட்டுரும். உடனே இவர் என்ன பண்ணுவார், இப்போ அந்த பொண்ணை வந்து ஏன் நீ கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சமாதானம் பேச ஆரம்பிச்சிடும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாதன்னு சொல்லும் போது இந்த லவர் பாய் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா வந்து, நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்காக தான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் தவிர்த்து எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லுவார். கரெக்டாக ஹீரோன் அங்கே வந்து நிற்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. அவங்க ஆடியே போயிடுவாங்க. இவர் இப்படி பேசுகிறத கேட்டவுடனே, உனக்கு தெரியாதா நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், இன்னும் சொல்லணும்னா நான் ஹீரோன் இது வரைக்கும் டச் பண்ணது கூட கிடையாது தெரியுமா, அவள் ஃபேமிலிக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சம்மதிச்சிடறேன், மற்றபடி என்னோட லவ் வந்து உன் கூட தான். அப்படி என் ஃபேமிலியில் வந்து வற்புறுத்தி அவளை கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் உடனே இம்மீடியட்டாக அவளை டிவோர்ஸ் பண்ணி உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு இருக்கும். இவர் இதை தான் பேசிகிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து காதில் வாங்கிடுவாங்க. வந்துட்டு நீ என்கிட்ட போய் சொல்லலை, உண்மை தானே சொல்கிற, என்கிட்ட என்னையும் நீ ஏமாற்ற பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை நான் ஏமாற்ற முடியுமா, இல்லை நான் ஏமாற்ற தான் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் உண்மையிலேயே உன்னை தான் லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துட்டு அவளை என் ஃபேமிலிக்காக கல்யாணம் பண்ணுவேன், அப்புறம் அவளை டிவோர்ஸ் பண்ண உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்போ என்ன நம்புறியான்னு கேட்கும்போது நம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுமா, அப்போ நான் ஹக் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் 2 பேரும் இங்கே ஹக் பண்ணி நிற்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுருவாங்களா, எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டான் என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவமாக இருக்கும். உடனே அந்த பழி தீர்க்கறதுக்காக தான் அவங்க திரும்ப உள்ளே வருவாங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வெளியே போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போ தான் ஹீரோவை மீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இவர் அங்கேருந்து போனவர் தானே. அதுக்கப்புறம் இவர் ஹீரோயினை பார்த்துருக்க மாட்டார். திரும்ப அந்த பொண்ணை பேசி சமாதானப்படுத்திட்டு அவர் என்ன பண்ணுவார், இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அதை ஒரு வழியை சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டார். ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஆட்டையும் கலைக்காத, நம்ம வந்து ஃபேமிலி சொன்னபடி இருந்தால் தான் எனக்குன்னு கொஞ்சம் பவர்ஸ்லாம் கிடைக்கும், அதுக்காக தான் அதை பண்ணுறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா என்னை வந்து அப்போ தான் வந்து எனக்கு என் பேரில் அவளை கல்யாணம் பண்ணாத எனக்கு கம்பெனியை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து வரலான்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் அதுங்களுக்குள்ள. உடனே அதுவும் சமாதானம் ஆகி அங்கேருந்து போகணுன்னு திரும்ப ஹீரோனை தேடி ஒரு நல்ல ஒரு மாதிரி வருவார். அப்போ அந்த இடத்துல ஹீரோன் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹீரோன் இப்போ ஹீரோன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. எதனால என்கிட்ட டைம் கேட்குறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்ற மாதிரி ரொம்ப நடிச்சிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படி கிடையாது, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த ரிங்கையாவது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து எப்போ நான் உங்ககிட்ட பதில் சொல்கிறேனோ அப்போ நான் அந்த ரிங்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒன்று, என்னை ரொம்ப நாள் காக்க வச்சிடாத, நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, எந்த அளவுக்கு இவன் சீப்பாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீப்பாக நடக்கிறான், அவனுக்கு என் மேலே பிரியம் இருக்கா இல்லையான்னு தெரில, என்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான், ஆனால் வந்துட்டு அவன் வேற ஒருத்தையும் லவ் பண்ணுறான், என்கிட்ட இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டுட்ருக்கான், இவனுங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமானமே இருக்காது அப்படின்ற மாதிரி சரியான கோவமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த கோவப்படுறதுக்குள்ளே பார்த்தா வாமிட் அடைச்சிக்கிட்டு வரும். உடனே வாமிட் பண்ண ஓடிடுவாங்க. வர மாதிரி இருக்கும். வாமிட்னா வாமிட் வராது, அந்த கொமட்டல் மட்டும் இருந்துகிட்டே இருக்குமா. அவங்க உடனே ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தா ஹீரோ கவனிச்சிருவாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோவை பார்க்காம அவங்க டிஷ்யூ பேப்பர் வந்து ஹீரோவை பார்த்தோன்னு ஒரு மாதிரி பயந்துருவாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்டொமக் இதாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோ கொண்டே டவுட் வர ஆரம்பிச்சிடும். பல கால்குலேஷன் அவர் போட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ வாமிட் வருது, நம்மளுக்கு எதுவும் சரியில்லை, நம்ம காலையில் சாப்பிடாதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திங்கிற பொருளாக வாங்கிட்டு ரோட்டில் நடந்து தின்னுட்டே வருவாங்களா. அப்போ அங்கே ஒரு வயசானவர் வந்துட்டு பார்த்தோன்னா சின்னதாக கண்ணுக்கு அந்த கண்ணு கருவிலி இருக்குல்ல அதை மட்டும் மறைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு வந்து நிற்பார் ஹீரோயின் முன்னாடி. ஹீரோன் வந்து அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. எங்கே போகிறேன்னு இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லவ் டார்ச்சர் இருக்கும், அது வந்துட்டு இந்த மாதிரியான டார்ச்சராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இவன் தாள் என்ன நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் நின்று யோசிச்சு பார்ப்பாங்க. ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போகலான்னு நினைப்பாங்க. அதோட அந்த அங்கிள் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு சிரிப்பு தான் ஒரு எது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சிரிப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இன்னும் அதிலே நம்பிக்கை இல்லை. அதை விட அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கிள் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு வந்துட்டு உன்னை லவ் பண்ணுற ஒருத்தன் வந்து உனக்கும் அவனுக்கும் இடையில கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான் தூரம் இருக்குது அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கும் சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும். நான் சொல்கிறது எதுவுமே நீ நம்பலன்னு கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. உடனே இப்போ இவர் என்ன
சொல்வார், நீ வந்து நம்புறியோ இல்லையோ இதெல்லாம் வந்து நடந்த விஷயம், இதுதான் உண்மை, நான் உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு நான் உங்ககிட்ட எந்த காசும் நான் கேட்கல, அவங்க வந்து ஸ்நாக்ஸ் கையில் வச்சுருக்காங்களே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது எனக்கு கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே இந்தாங்க இது தானே வேணும், இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ அடிச்சு விட்றீங்களா, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்நாக்ஸை வாங்கி வச்சுருந்தாங்களே கையில், அதை எதுவுமே சாப்பிடாம அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் சொன்னதை நீ நம்பலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதையும் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க ஹீரோயின் போகும்போதே சொல்லுவாங்க, நான் சொல்கிறத நீ நம்பாமல் இருக்க, ஆனால் நீ எனக்கு பணம் தான் கொடுக்கணும், ஆனால் கொடுக்காம போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ பணத்துக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து கதை கட்டிட்டு என்கிட்ட பணத்தை எதிர்பார்க்குறீங்களா, ஏதோ கேட்டிங்கன்றதுக்காக ஸ்நாக்ஸை கொடுத்துட்டா பணம்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அப்போன்னு தாத்தா என்ன சொல்வார், உனக்கு என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லைன்னா போய் நீ டெஸ்ட் பண்ணி பாரு, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்ப அப்படின்னு ஒன்று, என்ன இந்த அளவுக்கு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். உடனே டக்குன்னு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக திறந்து பார்ப்பேன், அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ ஹீரோ இருக்காரில் அவர் என்ன பண்ணுவார், இப்போ காரை ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு இப்போ வந்துட்டு இருப்பார். வர வழியிலேயே வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணுற லவ்வரை வந்துட்டு ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிச்சுல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோவோட காரை வந்து வழிமறிக்கும். திடீர்னு ஹீரோ வந்து சடன் பிரேக்கை போட்டு நிப்பாட்டிடுவார். என்ன நீ இந்த மாதிரி இங்கே வந்து தடுவில் வந்து நிப்பாட்டுற, என்ன தித்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவாரா, நான் உங்ககிட்ட பேசணும், அதை வந்து ஸ்கூலில் பேச முடியாது, அதனால தான் நான் காரில் வந்து பேசுகிறேன்னு வந்து உட்காருன்னு சொல்லும்போது அது வந்து காரில் உட்காந்துக்கும். இப்போ என்ன விஷயம்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, உங்கள் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அம்மா பிடிக்கவே பிடிக்காது. மொத்தத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணும் ஹீரோவிட்ட. அதாவது ஹீரோவை பிடிச்ச மாதிரியும், நீங்கள் எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும். ஹீரோ என்ன சொல்வார், அதுக்குன்னு வந்து இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா வந்து, பேசாமல் இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு வீட்டில் வந்துட்டு இருக்காத, அது மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுக்கு பேசவும் இப்போ அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோ என்ன சொல்வார், கிளாஸ் டீச்சர் மாதிரி பார்க்கணும், ஏதாவது முக்கியமான விஷயம் நான் மட்டும் தான் என்கிட்ட பேசணும், இந்த மாதிரி பேசுகிறவள் வச்சுக்காத, காரை விட்டு கீழே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதே ஹீரோட கையை அப்படியே தடவி தடவி பேசுகிற மாதிரி பேசுமா. உடனே ஹீரோ கத்துவாரா, உடனே சத்தம் போடவும் அது பாட்டுக்கு காரை விட்டு கீழே இறங்கி போயிடும். அதை இறங்கி விட்டுட்டு போயிடுவாரா. என்னது இது இவ்வளோ சொன்னாலும் இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டான், ஏன் இப்படி இருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரி இது ஹீரோ மேலே இதுக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே அது பாட்டுக்கு இங்கே நின்றுட்டே இருக்குமா. இப்போ ஹீரோ போயிட்டே இருப்பார். போகிற வழியில் இப்போ ஹீரோன் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஹீரோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கன்ஃபார்ம் ஆனதுனால ஹீரோ கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஏறி காரில் வந்து உட்காந்தாலும் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா. இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்களா. உடனே 2 பேரும் தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து செக்கப்புக்கு போன ரிசல்ட் வந்து ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. இந்த குழந்தை என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு, இது உன்னை தவிர வேறு யார்கிட்டே நான் அந்த மாதிரி க்ளோஸாக இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ சொல்ல வேண்டியதே கிடையாது, எனக்கே அது தெரியும், ஏன்னா அவர் தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டார்ல அப்படி சொல்வாரா. உடனே ஹீரோன் அமைதியாக இருப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ணுறதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோன் அப்படியே அமைதியாக இருப்பாங்களா. சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோ நிமிர்ந்து அவர் முகத்தை பார்ப்பாங்க. அதோடு வந்துட்டு இப்போ நம்ம 2 பேர் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட குழந்தை தான் அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு தெரிஞ்சால் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நிறையவே பாதிக்கப்படும். உன்னை சுற்றி இருக்கவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. அன்றைக்கி நான் வேணும்னே அப்படி நடந்துக்கல, அன்றைக்கி ஒரு சின்ன பார்ட்டி நடந்துச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்ததுனால நான் இந்த மாதிரி நடந்துட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஹீரோனுக்கு புரிஞ்சிடும் அவர் என்ன சொல்ல வராருன்னு. ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், அவர் பேரும் டேமேஜ் ஆகக்கூடாது நம்மக்கிட்ட, அதனால தான் அவன் அப்படி சொல்ல வரான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. வேறு எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி நிப்பாட்டவும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, கொஞ்ச நேரம் அவரும் யோசிச்சு பார்ப்பாரு. சரி அவன் என்ன பேசினா என்ன, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. காரில் ஏறி உட்காந்துருவாங்க. இப்போ ரேடியோ ஆன் பண்ணி கேட்கலான்னு சொல்லும் போது இப்போ ரேடியோலையும் கதை சொல்லுவாங்களா. அந்த கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணி இப்படி தான் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அதை டக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோன் என்ன பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அவர் கேட்டுட்டார் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. ஹீரோன் எதுவும் பதில் சொல்லலை. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து என் கூட படிக்கிற ஒரு பையனை வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா. ஆனால் அந்த ப்ரொப்போசல் டைமில் தான் வந்து அவனை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. அன்னைக்கு தான் நானும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்ற மாதிரி ஹீரோன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது சொல்கிறாங்கன்றது ஹீரோக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா, அதுக்கப்புறமா அவன் வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறன்ற பேரில் கலந்துக்கிட்டான். இப்போ நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறியா, இல்லை உண்மையிலேயே என்ன இதுன்றதுக்காக ஹீரோன் வந்து கேட்குறாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், நீ கேட்குறது எனக்கு புரியுது, ஒரு தடவை பட்டுட்டோம் அப்படின்னா வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தான் நீ கேட்குறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ நினைக்கிற அவனை மாதிரி நான் கிடையாது. ஃபஸ்ட்டு இன்னும் என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோம், இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் தானே இப்படி முழிச்சிட்டு இருக்க. அப்போல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. என்னை வந்து ஒரு ப்ரொஃபஸராக தான் உனக்கு தெரியும். ஆனால் நான் என்னோட பேர் இது தான், நான் படித்த இடம் இது, நான் வளர்ந்த இடம் இது, நான் போனது வந்தது எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்வார். இன்னும் சொல்லணும்னா, நான் அந்த டேட்டிங் ஆப் மூலயமா வந்துட்டு நானும் வந்துட்டு டேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோ வந்து என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாருன்னா, அவரை பற்றி எதுவுமே தெரியாமல்
அவங்க இருக்காங்கல்ல, இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமான்ற ஒரு யோசனையில் அவங்க வரும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் ரெண்டல் ஹவுஸுக்கு இருக்கேன், ஆனால் சீக்கிரமாகவே நான் ஒரு ஹவுஸ் வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு அவரோட எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட அவர் ஷேர் பண்ணுவார். என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து என்னால் முடிஞ்சதை அந்த ரெண்ட் இப்போ நம்ம ரெண்டல் போடணும்ல, அதுக்கு நானும் வந்து ஷேர் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்படி கிஸ் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு பெல்ட்டை போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடலான்ற அளவுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி அங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க நினச்சி பார்ப்பாங்க, இந்த லவர் பாய் இருக்காருல, அவர் நிறைய தூரம் அப்படி தான் இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து அவர் கூப்பிடும் போதெல்லாம் ஹீரோனும் வந்திருப்பாங்க இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கான. அவர் என்ன சொல்வாருன்னா, இது என்ன ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக பார்க்குறியா அப்படி இப்படின்னு கேட்டு அவங்கள மூட் அவுட் ஆக்கி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாரு. மொத்தத்தில் அவருக்கு இவங்களை கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம்லாம் கிடையாது, சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களை இது மாதிரி பண்ணாரு. இப்போ இவன் என்ன பண்ணுவான்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் பார்த்தோன்னா ஹீரோன் நின்ன நிலையில கூப்பிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கல்யாணமும் இவங்க 2 பேருக்குள்ளே ஆயிடுது. ஹீரோனுக்கு அதனால ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது. போது என்ன பண்ணுவார், ஹீரோன் கிட்ட கொஞ்சம் செலவுக்கு பணமும் கொடுப்பாரு. ஹீரோனுக்கு வாங்குறதுக்கு யோசனை இருக்கான ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் அடிச்சு இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போவார். இதோட ஹீரோயின் வந்து கிளாஸுக்கு வருவாங்க. ஹீரோ அந்த கிளாஸில் ஹீரோயினோட லவ்வரையும் உஷார் பண்ணிட்டு ஹீரோவையும் உஷார் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு இருந்ததுல, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுற மாதிரியே பேசிகிட்டே இருக்கும். அதை எப்படி சமாளிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயின் வந்து சமாளிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா வீடு எடுத்து தங்கியிருக்காங்களே, இப்போ ஹீரோவும் ஹீரோனும் ஒரே இடத்த வீட்டில் வந்து தங்குவாங்க. முதல் தடவை ரூமில் தங்க போகிறாங்களா, ஒரே வீட்டில் தங்க போகிறாங்களா, அப்போ இவரை கேரிங் பண்ணுறதும் அவங்க கேரிங் பண்ணுறதும் அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நம்ம மேலே இவன் கேரிங்காக இருக்கானோ அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இப்போதைக்கு நம்ம வெளியே எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம ஃபியூச்சரில் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு மேரேஜ் லைஃபை வெளியே சொல்லணும், அது வரைக்கும் இது ரகசியமாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு அது ஓகேவாக தான் இருக்கும், அவங்களும் இப்போ தானே முடிக்கணும்ல, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கும் போது இப்போ 2 பேரும் வந்து உட்காரும்போது ஹீரோனுக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குமா, உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோனு காலை பிடிச்சி அவங்க ஷூ அதுலேருந்து கலட்டி ஹீரோனு காலுக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஸர் வேறல, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் அவரோட வீட்டுக்கு தானே வர சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களே, திடீர்னு பார்க்கறதுக்காக வரும்போது என்னடா இது பொண்ணோட ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவமாக கேட்பாங்களா. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், எப்போ இந்த இடத்துக்கு வந்தது இல்லை, நான் கூப்பிட்டாலும் வர மாட்டேன், இன்றைக்கி நம்ம திடீர்னு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவார். ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா. ஒன்று ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துப்பாங்க, கையை பிடிச்சி பேசுவாங்க. உங்கள் 2 பேருக்கு எப்பத்தில் அதுமா பழக்கம் அது இதுன்னு கேட்பாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எங்கள் 2 பேருக்கு அந்த அளவுக்கு பழக்கம்லாம் கிடையாது, நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடும் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து அவங்க தெரியாதனமாக தான் அவங்க 2 பேர் தங்கிட்டாங்க. ஸோ அவங்க குழந்தை உண்டாயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் தயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே வந்ததுக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேருக்கு ஒரு சூப்பு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அவங்க இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இவங்க 2 பேரும் அந்த சூப்பை குடிச்சு முடிச்சதோட இவங்க பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுவாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக ரொமான்ஸை முடிச்சுட்டு காலையில் பேந்திரிப்பாங்க. ஹீரோனுக்கு தெரியாதனமாக நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா திரும்பவும் அவங்க 2 பேர் வந்து நார்மலாக இருந்து இது நடக்கலை, ஸோ அவங்க மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி இப்போ அவங்க வேக வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. காலையில் நினச்சோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஹீரோயின் வந்து பார்த்தா இப்போ வழக்கம் போல் ஸ்கூலுக்கு அதாவது காலேஜுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ கூப்பிட்டு அவங்க தலைமுடியை நல்லா இருக்க தலைமுடி இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோன் வந்து டைம் ஆகுது கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவருக்கு டாட்டா கரெக்டி கிளம்பிடுவாங்க. இல்லை ஹீரோனோட லவ்வர் அந்த பொண்ணு என்ன பண்ணும், இப்போ அந்த தாத்தா இருக்காருல்ல, இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த அவங்களோட ஸ்நாக்ஸை வாங்கினார்ல, அந்த தாத்தா வந்து இப்போ இந்த பொண்ணு கிராஸ் ஆகும்போது கூப்பிட்டு அதுக்கிட்டையும் பேசுவார். இந்த மாதிரி நீ வந்துட்டு இன்னொரு பொண்ணு அதாவது ஹீரோயின் வந்து லவ் பண்ண பையனை வந்து நீ லவ் பண்ண ஆரம்பிச்சு அவனை உன் வலையில் நீ விழ வச்சுட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ப்ரொஃபஸர்கிட்டே நீ இப்படிலாம் அவர் பேசுவாரா, நான்சென்ஸ் மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ண வேலையை இதுக்கிட்ட சொல்லும் போது அதுக்கு கோவம் வந்துட்டு ஒரு மாதிரி போயிடும். உடனே இப்போ அந்த தாத்தாக்கு வந்து கோவமாக இருக்கும். இவ பண்ணது அதாவது அவர் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, இவ போகிறதே சரியில்லையே அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்மளோட கோவத்தில் இந்த பொண்ணு வேகமாக குதிச்சு நடந்து வந்துட்டே இருக்குமா. வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக 2 பேரும் ஒன்று தான் தங்கியிருக்காங்க. அந்த வாசல் வரைக்கும் இறக்கி விடாமல் கொஞ்சம் தூரத்துலேயே இறக்கி விட சொல்லுவாங்க. ஹீரோனை அங்கே வந்து இறக்கி விடும் போது பார்த்தா இது பொண்ணு பாத்திரம், இவன் என்ன நம்ம காரில் ஏறினா விரட்டி விட்றான், இவ்வளோ காரில் இழுத்துட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குது. பார்த்தோன்னே இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருப்போன்னு சொல்லுவோம். ஹீரோன் தண்ணி கொடுப்பாங்களா, உடனே திரும்ப கிட்ட அவர் வர கிஸ் பண்ண வரானோன்னு நினைக்கும் போது தண்ணி வாயில் இருக்கான், அதை அவர் தொடச்சி விட தான் வந்திருப்பாரு. இவன் ஏன் இவ்வளோ ஜென்டலாக நம்ம கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்க
வெக்கமாக இருக்கும். டக்குன்னு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிடுவாங்களா. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டே இருப்பார். இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணு எல்லாத்தையுமே கவனிச்சிரும். கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க. கிளாஸ் ரூமுக்கு வந்த உடனே அவங்க பாட்டுக்கு அந்த ப்ராக்டிக்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அங்கே ஒரு எலும்பு கூட நிற்க வச்சிருப்பாங்களா, அதை பிடிச்சி இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல அதை தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கதை கட்ட ஆரம்பிச்சிடும். ஹீரோயினா இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய கலாட்டா நடக்கும். உடனே ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் மேலே திரும்ப திரும்ப பழி போட்டுட்டே இருக்கும். ஹீரோயின் இப்போ அந்த அதெல்லாம் அதுக்கு பதில் சொல்கிறத விட இந்த எலும்பு கூட செட் பண்ணி நிற்க வைப்போன்ற அப்படின்ற பேரில் அவங்க பாட்டுக்கு அதை செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இப்போ அங்கே இன்னொரு ப்ரொஃபஸர் வந்துருவார். இங்கே ஒரு சின்ன கலாட்டா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே இருந்தாலும் ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுவார். இது பொண்ணுக்கு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் எதுவுமே இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாது. எதுவும் தெரியாத போது இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா. உடனே சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணுன்ற மாதிரி. ஏன்னா அப்பவும் ஹீரோ கூட தான் போக முடியல, ஹீரோயின் தான் போகிறா அப்படின்ற உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு ஏதோ ஒரு ஏடாகுடமான வேலையை பார்த்து விட்ரும். அதில் வந்துட்டு ஹீரோக்கு வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஆகிடும். அந்த ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு ஹீரோக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலிக்கு வந்து ஹீரோயின் வந்து ஒரு பட்ஸை வச்சு மருந்து தேய்ச்சி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் ஆரம்பிச்சு திரும்பவும் அவங்க ரொமான்ஸாக இருப்பாங்க. ரெண்டு இருக்கார்ல ஸ்டார்டிங்கில் அவரால் தானே இதெல்லாம் நடந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரும்போது ஹீரோ நாங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே யார் அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய கதரா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவார். அப்புறம் 3 பேர் ஒன்றா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து எந்திரிச்சு போவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நின்று மறைஞ்சு நின்று கேட்பாங்க. அப்போ இவர் ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்பாரு, ஹீரோயின் கிட்டே டேரெக்டாக பேசும்போது உன் வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட வயசு 21 அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அவங்க ஏஞ்சி போனோடனே இப்போ ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட கேட்பாரு, என்னடா அவள் 21 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறா, நீ உண்மையிலேயே அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார், எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியலடா, அவளுக்கு வந்து 21 வயசு தான் ஆகுது, அவள் சின்ன வயசாக இருக்கா, ஸ்டூடெண்ட்டாக வேற இருக்கா, எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதனால் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். எதுக்குடா நீ அவசரப்பட, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. நான் பொறுமையாக இருந்திருக்கணும், ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுனால என்னால் அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இது கேட்டவுடனே ஹீரோனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து பின்னாடி நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. இவங்க கேட்டதை ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பார்க்கல. இப்போ ஹீரோ என்ன நினச்சிப்பாங்க, அவன் என்கிட்ட இவ்வளோ நாள் பழகுனதை வச்சு அவனுக்கு உண்மையிலேயே என்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், ஆனால் அவன் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் மட்டும் என்கிட்ட பழகிட்டு இருக்கானா அப்படின்ச்சு, இவனும் இப்படி தானே அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றத இப்போ தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. பிடிச்சிருக்கு, இன்னும் நான் அவகிட்ட அதை சொல்லவே இல்லை, நான் நினச்ச மாதிரியான பொண்ணா அவருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கும் மெனக்கெட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார், அப்போ உண்மையிலேயே உனக்கு பிடிச்சதானே கல்யாணம் பண்ண, அப்படின்னா வந்து மேரேஜ் லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இதெல்லாம் அவங்க கேட்காம அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவாங்களா, சரி சரி சாப்பிடு அவன் வந்துட போகிறா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இவங்க இப்படி பாசிட்டிவாக பேசின விஷயங்கள் எதுவுமே அவங்க காதில் போய் சேரல. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்காக அவன் நம்மக்கிட்ட பேசாமே போகிறா, என்ன நினச்சா எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறமும் ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருப்பார், ஹீரோ ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா ஹீரோ வந்து இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, அவள் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா, எதனால் அவள் திடீர்னு என்னை விட்டு விலகி போகிறா, ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் இன்னும் ஒன்றா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாலே பேசுறதுக்கு முன்னாடி ரொமான்ஸ் போகிறதுனால வந்துட்டு அவங்களால பேச முடியலையா. ஸோ ஹீரோ வந்து அதை யோசிச்சுட்டே இருப்பார், அதோட ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். இப்போ ஹீரோன் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோன் ஃபோனே அவங்க சார்ஜ் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுருக்கும் போது ஹீரோட்டு வந்து கால் வரும், இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்கும்போது என் ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு, அதாவது சார்ஜ் இல்லாமல் செத்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட கொஞ்ச நேரம் ஹீரோ வந்து பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நீ எங்கே இருந்தாலும் இப்போ நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு இப்போ கிளம்பி வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ஹீரோன் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து நம்மளை பிடிக்கல, நம்ம இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தப்பு, ஃபஸ்ட்டு நம்ம இதை போய் எதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவுக்கே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தது அதெல்லாம் வந்து ஹீரோக்கு வந்து தெரிஞ்சுதான் அவள் வந்து என்ன ஏதோ தப்பாக நினச்சிட்டா, நான் அவள்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே இப்போ ஹீரோன் வந்து வந்திருப்பாங்களா, எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் நார்மல் செக்கப்புக்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ இப்போ ஓப்பனாக கேட்பாரு, நீ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் தான் காரணமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இல்லை உனக்கு வந்துட்டு என்னை பிடிக்கலன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் எதை வச்சு நீ அப்படி முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை காலையில் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது என்ன நீ கேட்ட, அதுக்கப்புறம் நான் பேசுனது ஏதாவது நீ கேட்டியா, எனக்கு உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அவசரப்பட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பார். இப்போ அவர் ப்ரொஃபஸராக
இருக்கனால இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் அவர் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து தனியா விடாம என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் படிப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோ தம்மல கேரிங்கா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ அப்படிதான் ஹீரோன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அதோட இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோனுக்கு வந்து வயித்து வலி ஆரம்பிச்சிரும். ஏன்னா காலையில இருந்து அவங்க சரியா சாப்பிடாம அப்செட்டா இருந்ததுனால. இப்ப ஹீரோ அவங்கள கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை கேர் பண்ற மாதிரி அவர் என்ன பண்ணிடுவாரு, அவங்களுக்காக போயிட்டு அப்ப ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராபெரிலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, நீ இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படிலாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கவனிச்சுக்கணுமோ அந்த மாதிரிலாம் ரொம்பவே கவனிப்பாரு. ஸோ ஹீரோனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். உள்ள அந்த அந்யோன்யம் இருக்குல்ல, அது நல்லாவே போயிட்டே இருக்கும். இப்போ அந்த லவர் பாய் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோயினை வந்துட்டு எப்படியாவது வந்து ஹீரோயினை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பார். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஹீரோயினை பார்த்து அப்படின்றதுக்காக. ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரும்போது ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் கந்துருச்சுன்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள பற்றின விஷயங்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. உடனே அவர் நல்லா விசாரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவார். இந்த விஷயம் வந்து அந்த லவர் பொண்ணு, அவர் லவ் பண்ணுறத வெள்ளி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு தெரிஞ்சிடும். நீ இப்போவும் அவளை பார்க்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மூக்கு வெறுத்து அவர்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், அப்படி இல்லை, நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எனக்குன்னு ஆஃபீஸ் தனியாக கிடைக்கும், நான் அந்த சிஓவாக இருக்க முடியும், அப்புறம் நம்ம லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக வரலாம், இதான் நம்மளுக்கு ஒன்று அக்ரிமெண்ட்டு, அதே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரா. இப்போ இவங்களுக்கு வந்து சரியான கோவமாக இருக்கும். இதுக்கெல்லாம் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவர் அனுப்பி விட்டுரும் அந்த லவர் பாயை. ஆனால் அதுக்கு ஹீரோயின் மேலே சரியான கோவம் வரும். திரும்ப ஹீரோனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டே இருக்கும். அந்த பார்ட்டியில் வச்சு ஹீரோனை அசிங்கப்படுத்த நினைக்கும் போது ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டார். ஹீரோ வந்து ஓப்பனாகவே இப்போ சொல்லிடுவார், அவள் ஒன்று, ஏன்னா அந்த பொண்ணு எப்படி பேச ஆரம்பிச்சிடும், தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு வந்து லவர் பாயோட வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசி வச்சிருக்காங்க. ஆனால் அவள் வந்து ஹீரோ கூட வந்து ப்ரொஃபஸர் கூட இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பேசும்போது இப்போ ஹீரோவால் அதை தாங்கிக்க முடியாது. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்து நம்ம ஒய்ஃப் வந்து இன்னொருத்தவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்துகிறோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. ஸோ இந்த பார்ட்டிலேயே அவர் என்ன பண்ணிடுவார், நாங்கள் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவள் ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுவார். இதுக்கு தாங்க முடியாது. அதோட அந்த ஆள் இருக்கார் அந்த லவர் பாய், அவருக்கு அதுக்கு மேலே போயிடும். உன்னை ஹீரோன் கிட்ட போய் எனக்கு நீ துரோகம் பட்டி அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குலாம் கோவம் தான் வரும். அவங்களை எப்படி சமாளிக்கணும் அந்த மாதிரி சமாளிச்சிருவாங்க. இப்போ இந்த லவர் பாய்க்கு ஹீரோயின் வந்து எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து பிரித்து கல்யாணம் பண்ணணுன்ற அளவுக்கு அவருக்கு தோணும். உடனே வந்துட்டு ஏன்னா இப்போ விஷயம் வெளியே வந்துருச்சு, இவர் வந்துட்டு இப்போ சீட்டிங் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் வெளியே வரவும் இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த லவர் பாய் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருமா. உடனே அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் மேலே கோவத்தில் இருப்பார். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த வெள்ளி பொண்ணு தானே. அதை என்ன பண்ண, ஹீரோனை அட்டாக் பண்ண வரும்போது அதுவே கீழே விழுந்து ஒரு மாதிரி அதுக்கு அடிப்பட்டு உட்காந்துட்டு இருக்கும். இதே இடத்துக்கே அந்த எல்லாத்தையும் பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தாத்தா, அவர் வந்து அந்த பொண்ணை எடுத்து வச்சுட்டு, நான் உன்ட்டு அப்பவே சொன்னேன் இது போகிற போக்கே சரியில்லை, இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அது உனக்கு ஆபத்தாக இருக்கும், நான் சொன்னேன் நீ கேட்கவே இல்லைன்ற மாதிரி அந்த தாத்தாவும் இந்த பார்ட்டியில் வந்திருப்பாரு. ஸோ இவங்களாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கெட்டதாக நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இப்படி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அவங்களை கேரிங்காக பார்த்துப்பாரு. அவங்க வீட்டில் 2 வீட்லேயுமே சந்தோஷமாக அவங்கள ஒத்துப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னென்சி வந்து அப்படியே அவங்க சந்தோஷமாக ஜாலியாக அவங்கள அந்யோன்யத்தோட ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி கதை தான். இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும்